மன்னார் தீவை வரைபடத்திலிருந்து அகற்றும் திட்டங்கள் வேண்டாம். பல்வேறு தரப்பினரும் அணிதிரண்டு கொழும்பில் ஆர்ப்பாட்டம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. இரு வெளிநாட்டு தனியார் நிறுவனங்களுக்கு மன்னாரில் இல்மனைட் கனிம வளங்களை அகழ்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்தமைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை நிறுத்துமாறு வலியுறுத்தியும் மன்னார் மக்கள் கொழும்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள். இலங்கை வரைபடத்திலிருந்து மன்னார் தீவை அகற்றும் வகையில் அரசாங்கத்தின் அனுமதியோடு கனிம வள அகழ்வு இடம்பெறப் போவதாகவும் இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மன்னாரில் இல்மனைட் கனிம வள அகழ்வுக்கு அனுமதி அளித்தமை, அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள காற்றாலை மின் திட்டத்தை ரத்து செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி இவ்வாறு இந்த போராட்டம் இடம்பெற்றுவதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நேற்று வெள்ளிக்கிழமை மன்னார் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இதில் மன்னார் பிரஜைகள் குழு, பொதுமக்கள் கவுன்சில் அமைப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மத்திய நிலையம் ஆகியன கைகோர்த்திருந்தன. போராட்டத்துக்காக மன்னாரிலிருந்து 6 பேருந்துகளில் மக்கள் வருகின்றதோடு கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நேற்று பிற்பகல் 2 மணியளவில் இந்த நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒன்று கூடி மேற்படி போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். மணலில் உள்ள இல்மனைட் எனும் கனிம வளத்துக்கும் உலகில் கேள்வி நிலவும் நிலையில் அரசாங்கத்தின் அனுமதியோடு மேற்கொள்ளப்பட உள்ள கனிம வள அகழ்வு பணி காரணமாக மன்னார் தீவுக்கு பாரிய சேதம் ஏற்படும் என மக்கள் விசனம் வெளியிட்டிருக்கின்றார்கள். மேலும் மன்னாரில் உள்ள மக்கள் மாத்திரமே மன்னாருக்கு உரிமை கோர முடியும். எம்மக்களுக்கு மன்னார் தீவு வேண்டும். மன்னார் தீவு என்பது எமது வாழ்க்கை. அதை எம்மிடமிருந்து பறிக்காதீர்கள். உங்களின் சுயலாபத்துக்காக எமது நிலத்தை விற்பனை செய்யாதீர்கள் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகள் ஏந்தியும் ஆர்ப்பாட்டங்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்நிலையில் போராட்டக்காரர்கள் முன்னோக்கி செல்வதை தடுப்பதற்காக பெரும்பாலும் போலீசாரும் அங்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக அந்த செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம்.